நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். ஏசப்பாக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏசப்பா அந்த நாளில் நீங்கள் எதற்குறித்தும் பயப்படாதீங்க, ஏசப்பாவிடத்துல இருந்து நீங்கள் கிருபை பெற்றீங்கன்னு ஏசப்பா அந்த நாள் கூட சொல்கிறாரு. கிருபைனா ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு லக்கு. அந்த லக்கு நீங்கள் பெறுவீங்கன்னு ஏசப்பா அந்த நாள் கூட சொல்கிறாரு. இது யாருக்குமே நடக்காது, ஆனால் அது உங்களுக்கு நடக்கும். அதுதான் கிருபைன்னு ஏசப்பா சொல்வார். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுறதும் சரி, எல்லாரும் அதுக்காக ஓடுவாங்க. இப்போ வருமானம் சொல்லிட்டிங்கன்னா அதுக்காக ஓடும்போது அந்த வருமானம் உங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு மட்டும், எல்லாரும் அதை இது பண்ணுவாங்க, ஆனால் அது உங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அதுதான் ஒரு கிருபை. அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஏசப்பா அந்த கிருபை உங்களுக்கு தருவார்னு ஏசப்பா அந்த நாளை கூட சொல்கிறாங்க. பயப்படாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு பெரிதான கிருபையை வைத்திருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயப்படாமல் ஏசப்பா இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு பெரிதான கிருபையினால உங்களை மூடுவார். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை ஏசப்பா கூட நன்றி செலுத்துகிறேன். God bless you.